ஒருவன் இருக்கிறான். இயல் 6, 8ஆம் வகுப்பு விரிவானம். குப்புசாமியை நினைத்து கண்ணீர் விட்ட நிகழ்வை எழுதுக. துணையின்றி வாழும் நிலை வருந்தத்தக்கது. அந்த வகையில் குப்புசாமிக்கு வீரப்பன் நண்பனான கதையை பற்றி காண்போம். தாய் தந்தை அற்ற குப்புசாமிக்கு உறவுகள் இருந்தாலும் அதனால் எந்தவித பயனும் இல்லை. மிதிவண்டி கடையில் வேலை பார்த்த குப்புசாமி நோய் காரணமாக வேலையை இழக்கின்றான். மிதிவண்டி கடைக்கு எதிரே விறகு கடையில் வேலை செய்யும் வீரப்பனும் குப்புசாமியும் நெருங்கிய நண்பர்கள். வேலை இல்லாமல் நோயினால் குப்புசாமி துன்பப்படும் போது வீரப்பன் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவிடுவான். வீரப்பன் வீடு கட்டுகிற ஒரு மேஸ்திரியிடம் சிப்பந்தியாக வேலை செய்பவன். சில நாட்கள் வேலை இல்லாமல் இருந்தாலும் கடன் வாங்கியாவது நண்பனுக்கு உதவி செய்து வந்தான். குப்புசாமியின் உயிருக்கு மதிப்பளித்து தன் மேலான நட்பினை நிலைநாட்டும் வண்ணம் ஒரு நாள் வீரப்பன் குப்புசாமிக்கு 3 ரூபாயும் ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பினான். அக்கடிதம் வீரப்பனின் மனித தன்மையும் நட்பின் மேன்மையையும் உணர்த்துவதாக அமைகிறது. ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன் என்பதற்கு சான்றாகி உதவி செய்வதற்கு உள்ளமே முக்கியம் என்பதை உணர்த்துகிறான் வீரப்பன். கடன் வாங்கியாவது நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற வீரப்பனின் கருணை போற்றுதற்குரியது. நட்பு என்பது இன்பம் துய்க்க மட்டுமன்று, துன்பத்தில் துணையாகவும் இருப்பதுதான் என்று வீரப்பன் வாழ்ந்து காட்டுகின்றான். அன்பு காட்ட யாராவது அகிலத்தில் கிடைத்துவிட்டால் யாருமே அனாதை இல்லை. ஆம், குப்புசாமியும் அனாதை இல்லை. அன்பு காட்ட வீரப்பன் இருக்கின்றானே. பிறருக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தும் மனிதனே மனிதன் என்னும் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏற்ப கு. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் கதையில் வீரப்பனின் மனிதத்தன்மை அமைந்துள்ளது.